அருமையான இந்த நாளிலும் கூட நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் நமது கிராமத்தில் உள்ள TDTA தொடக்க பள்ளி புதிதாக கட்டப்பட்டுள்ள நிலையிலே அந்த புதிய கட்டிடத்தை நமக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்யவும் நம்முடைய பிள்ளைகளின் படிப்புக்காக அது பயன்படுத்தப்படவும் இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்ய வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்படும்படி இந்த நாளிலே ஆயத்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை திடப்படுத்தும்படியாக அவர்கள் மீது கரங்களை வைத்து செபிக்கும்படியாக நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட நம்முடைய சேகரத்தின் சார்பாக, நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது ஏரியுரை வழங்கி செபிப்பார்கள். நல்ல நாடுக்காக சொல்லுவோம். இங்கே நாடுகளில் நடைபெறவிருக்கிற பரிசுத்த தேவனே, இந்த நேரத்தில் உங்களது மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அழைக்கிறோம். நூற்றாண்டுகளாக இந்த இடத்திலே செயலாற்றுகிற இந்த TDTA பாடசாலைக்காக நன்றி சொல்கிறோம். இதை மறுபடியும் புதுப்பித்து புதிய கட்டிடமாக கட்ட உதவி செய்திருக்கிறீங்க. இதற்கு கொடுத்த பொருள் சகாயத்திற்காக, மக்கள் ஒத்தாசைக்காக நன்றி சொல்கிறோம். இதற்கென்று நன்கொடைகளை கொடுத்த மக்களை ஆசீர்வதிங்க. முன்னிட்டு செய்த மக்களை ஆசீர்வதிங்க. குருவானவர் ஐயாவை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இப்போது இந்த கட்டிடத்திலே ஒரு மகிமையின் பிரசனம் நிறைவேறட்டும். நிலைக்காரர்களிலே ஒரு ரத்தம் பூசப்படட்டும். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கிராம வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கட்டும். இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீ உதவி செய்யுங்க. இறங்கி வந்து இதை பிரத்யேகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவநாமம் மகிமைக்கென்று இந்த கிராமத்து மக்களின் நல்வாழ்வுக்கென்று, வளர்ச்சிக்கென்று, மாணவ மாணவியரின் நல்வாழ்வுக்கென்று ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். கல்வெட்டை தேவநாமம் மகிமைக்கென்று, இந்த திருச்சபையாரின் சரித்திர சான்றுக்கென்று ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம். தேவனுக்கே CSI திருநெல்வேலி திருமண்டலம், மேலச்சிவந்திபுரம் சேகரம், TDTA தொடக்கப்பள்ளி மேலச்சிவந்திபுரம், புதிய கட்டடம் ரெவரண்ட் ஜே சுபா மேஷாக் அவர்கள் முன்னிலையில் 4/9/2022 அன்று மகாகணம் பேராயர் தி ரைட் ரெவரண்ட் டாக்டர் ARGST பர்னபாஸ் BA BD DD அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 31/5/2025 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திருமதி S. ரோஸ்லின் தலைமை ஆசிரியர், ரெவரண்ட் S. டேனியல் ராஜ் தாளாளர், மேலச்சிவந்திபுரம் சபை மக்கள். பள்ளி தொடங்கப்பட்ட நாள் 23/6/1940. அன்புக்குரியவர்களே, இதனாலேயும் இந்த பள்ளியுடைய அலுவலக அறையை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே திறந்து வைத்து
இந்த பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையாலும் இரக்கத்தாலும் நம்முடைய கிராமத்திற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பாக தூர தரிசனத்தோடு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியை கடந்த நாட்களிலே நாம் புதுப்பித்து கட்டுவதற்கு நமது ஆண்டவர் கிருபை செய்தார். இவருடைய நமது கிராமம், நமது சபை, நமது பள்ளி என்கின்ற அடிப்படையிலே இவருடைய வெளியில இருக்கிறவங்க நாங்கள் ஒருவர்கிட்டையும் நம்ம எந்த ஒரு நன்கொடையும் பொருளுதவியும் வாங்காமல் நம்முடைய சபை மக்களாக சபை மக்களுடைய மிகுந்த ஒத்துழைப்பினால நம்முடைய நிர்வாகஸ்தர்கள் முன்னிலையில சேகர கமிட்டி அங்கத்தார் முன்னிலையில இது மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த மகிமையான கட்டடத்தை நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா மூலமாக பிரதிஷ்டை செய்வதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா வரும்போது அவர்களை இதற்கு முன்னர் இருந்த கட்டடத்தை குறித்து அவர்கள் மிகுந்த கரிசனையோடு இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வீக்கைபுரம் சேகரத்தில் அவங்க பணி செய்த காலங்கள்ல இருந்தே இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு ஐயா மிகுந்த முயற்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அவருடைய சூழ்நிலை காரணமாக அது தள்ளிக்கொண்டே போயிருந்த போதிலும் பேராயர் ஐயா ஆன உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறை இந்த ஊருக்கு வரும்போதும் இதை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவருடைய மிகுந்த ஆலோசனைக்கும் அவருடைய ஜெபத்துக்கும் நம்முடைய சேகர மக்களாக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களோடு அவர்களை இணைந்து கர்த்தருடைய ராஜ்ய விருத்திக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிரைமரி மற்றும் மிடில் ஸ்கூல் பள்ளியினுடைய மேலாளர் அருள் திரு முல்லர் ஐயா அவர்களும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நம்முடைய பள்ளியினுடைய அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த நாட்களிலே நம்முடைய திருமண்டல பள்ளிகளுக்காக அவர்கள் செய்து வருகிற முயற்சிகள் அவர்களை ஏராளம் என்று சொல்ல முடியும். அவங்க எல்லா காரியங்களையும் மிகவும் நேர்த்தியாக அவர்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தரிசனமுடையவர்கள். அவங்க அதை அதிகமாய் உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள். இந்த ஸ்கூல் வெல்ஃபேர் ஃபண்ட் சம்பந்தமாக அவர்களை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் விண்ணப்பிக்கின்ற பொழுது அவங்க தாராள மனதுடையவர்களாக உடனடியாக செஞ்சிருவாய்கள், சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுது சந்தித்தாலும் பள்ளியை குறித்து விசாரித்து கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் மேலாளர் அலுவலகத்திலிருந்து, அதாவது மேலாளரிடமிருந்து வந்த தபால் ஏராளம் அவருடைய தாளாளருக்கு என்று அவர் அநேக ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பள்ளியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அநேக காரியங்களை அவர்கள் எங்களுக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் பள்ளி சீரமைப்பு மாநாடு போன்ற காரியங்களை எல்லாம் நடத்தி அவருடைய எல்லா பள்ளிகளையும் தரம் உயர்த்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த நாளில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. நம்முடைய சேகர மக்களின் சார்பாக அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிடிஓ அம்மாவை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயம் சொல்லியே ஆகணும். அவருடைய பிடிஓ தானே, பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஓகே சார், அவரோட அந்த அம்மாவை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, சில சமயங்களில் நான் கூட எங்களுடைய தலைமை ஆசிரியரை கடிந்து கொண்டது உண்டு. என்ன எதுச்சாலும் உடனே செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம், அம்மா எப்பயுமே, அதாவது எந்த ஒரு காரியத்தையும் அவங்க அவங்களுடைய சைடில், அவங்க தரப்புல ஒரு அதிகாரியாக அவங்க இருக்கிற காரணத்தினால அந்த பள்ளியினுடைய நலனில் அவங்க ரொம்ப அக்கறை கொண்டவர்கள். அவங்க கொஞ்சம் அவசரப்படுறது இந்த பில்டிங் இந்த அளவு வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்ல முடியும். அவங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். அது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்க சொல்லிட்டு போவாங்க, பரவாயில்லையே கட்டடம் நல்லா இருக்கு, நல்ல முறையில் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நமக்கு இவருடைய சொன்ன வார்த்தைகளும் நம்மை உற்சாகப்படுத்தியது என்று சொல்ல முடியும். அவர்கள் இந்த நாளிலே நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்து தந்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக, பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய இந்த பள்ளியின் சார்பாக சிறு நினைவு பரிசை அவர்களுக்கு வழங்குகிறோம். நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கு இந்த பரிசை நாம் பள்ளியினுடைய நினைவாக நாம் வழங்குகிறோம். இப்பொழுது நம்முடைய மேலாளர் அவர்களுக்கு இந்த பரிசை நாம் வழங்குகிறோம்.
இப்பொழுது நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுக்கு இந்த பரிசை, நினைவு பரிசை நாம் வழங்குகிறோம். நம்முடைய பேராயரின் உதவி குரு ஐயா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் திரு ஆசிரியர் செல்வராஜா ஐயா அவர்களுக்கு, முன்னாள் மாணவர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை நாம் வழங்குகிறோம். நம்முடைய ஐயா பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த கட்டடம் கட்டுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க நம்ம எங்களுடைய ஐயா தான். எந்த சூழ்நிலையிலும் ஓடி ஓடி அவங்கள மாதிரி வேலை செய்ய முடியாது. ஐயா மாதிரி எங்கள் பிள்ளை வயசு தான் இருக்கும் ஐயாவுக்கு. ஆனால் வந்து எல்லா வேலையுமே அவங்களே செய்வாங்க, முன்னின்று செய்வாங்க. எங்களே எப்பா நீங்கள் வந்து அதை பாருங்க இதை பாருங்க சொல்லுவாங்க. நாங்களும் ஏவம்மா சொல்கிறதெல்லாம் ஐயாட்ட சொன்னோன்னா உடனே செய்வாங்க. செஞ்சிருவோம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப உறுதுணையாக இவ்வளோ குயிக்காக சீக்கிரத்தில் இவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டடம் அந்த இடத்துல எழுப்புறதுக்கு மிகவும் பேருதவியாக இருந்த எங்களுடைய தாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நினைவு பரிசு அவர்களுக்கு. தொடர்ந்து அவர்களை நம்முடைய இந்த பள்ளிக்கு இப்பொழுது ஆசிரியராக இருக்கின்றவர்களையும் சரி, இதற்கு முன்னர் ஆசிரியர்களாக இருந்தவர்களும் சரி, நாம் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களை நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்ல முடியும். தலைமை ஆசிரியர் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர் மற்றும் யூஆர்பி டீச்சர், அவங்க இந்த பள்ளிக்காக மிகவும் அவர்களை பாடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியும். அவங்க உதாரணத்துவமான நன்கொடைகளை கொடுத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, புதிதான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை பள்ளி குழந்தைகளுடைய அந்த கல்வி தரம் உயர்ந்து வருகிறதுன்னு சொல்லி என்னால் ஒரு தாளவராக சொல்ல முடியும். இன்னும் வரும் நாட்களில் அவர்களை நமது கிராம மக்கள் முழுவதுமாக நிறைய பேர் இங்கே வந்து படிப்பாங்க. அவர்களை நம்ம ஒரு பள்ளியின் சார்பாக ஒரு அசூரன்ஸ் கொடுக்கலாம். இவங்களுக்கு தமிழ், ஆங்கிலம் சரளமாக வாசிக்க தெரியும் அப்படிங்கிற அசூரன்ஸ் நான் வருகின்ற நாட்களில் கொடுக்க முடியும் நம்புறேன். ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஆனால் அத்தனை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க இந்த பிள்ளைகளையும் வாசிக்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழும் ஆங்கிலமும் சரி, எழுத படிக்க அல்லது வாசிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த வகையில் நம்முடைய டிடிடிஏ இந்த தொடக்க பள்ளி பிள்ளைகளுடைய அஸ்திபாரம் என்று சொல்ல முடியும். ஆக அந்த அஸ்திபார கல்வியை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவருடைய வருகின்ற நாட்களில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் அதை நிச்சயமாக செயல்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு சில தேவைகள் உண்டு. ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் பள்ளி உபகரணை பொருட்கள், பெஞ்சு, மற்ற காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். அருமையான ஆசிரியர்கள் நமக்கு இனி வருங்காலங்களில் அவங்க மிகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கடந்த நாட்கள்லையும் சரி, அவங்க இவர்களை இந்த பள்ளியை கழுவி சுத்திகரிக்கணும்னா உடனே அவங்க 3 பேர் வந்துடுவாங்க. வந்து மக்களோடு மக்களாக இவர்களை அவங்களும் வேலை செய்து அவங்க எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு வருகிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய சேகரத்தின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய சபையினுடைய நிர்வாகிகள், நம்முடைய சேகரத்தினுடைய நிர்வாகிகள் இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து எப்பொழுதுமே டிஸ்கரேஜ் ஆனதே கிடையாது. என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஐயா செஞ்சிருவோமா அப்படின்னா செஞ்சிருவோம். டொனேஷன் பிரிக்க வாரீங்களா, போமா அப்படின்னா போவோம். அவங்க எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர்கள் வந்து, நாங்கள் எல்லாருமே இணைந்து தான் சென்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட திருநெல்வேலி அடிக்கடி சென்றிருப்போம். நமது சபை மக்கள் ஒரு திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறாங்க. எப்பொழுது கூப்பிட்டாலும் அவங்க ஒவ்வொரு வீடுகளை சந்தித்து அவங்க எங்களோடு கூட வந்து இந்த பள்ளி கட்டுமானத்தில் அநேக உதவிகளை செய்திருக்கிறாங்க. அவர்களை நம்முடைய சேகர நிர்வாகத்தினருக்கும் நான் உரிய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் மக்கள், நீங்க இல்லாம இந்த கட்டடம் இல்லை. நான் அதை சொல்ல முடியும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு வெள்ள நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் முதல்ல கொடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இங்கே வெள்ளம் சேதம்னு சொல்ல முடியாது, சேதம் அடையல. ஆனால் நான் அதை சொல்லும் போது சபையில் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்கு அரசாங்கத்திட்ட ஒரு 6000 ரூபாய் வந்திருக்குது. அதனால நம்ம தான் இந்த பள்ளியை கட்ட போகிறோம். ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 400 குடும்பம் இருக்குது, சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக அடுத்த நிமிடமே கிட்டத்தட்ட அந்த வாரத்தில் எனக்கு வந்து ஒரு 30 குடும்பத்திலேருந்து வேகமாக 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ரொம்ப மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க கூட என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்தாங்க. ஒருவேளை அவங்க வீடு வெள்ளடிக்காமல் சின்ன சின்ன பணிகள் செய்ய வேண்டியது இருந்த போதிலும் தியாகத்தோடு நமது பள்ளி அப்படிங்கிற ஒரு நிலையில்
அவங்க கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய எல்லா விதமான உதாரத்துவமான இந்த காணிக்கைகளை தேவன் தாமே அங்கீகரித்திருக்கிறார். அதற்கேற்ற பிரயாசங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தந்தருடுவாராக. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்ததிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னால் அன்புக்குரிய பிறகையார் எனக்கு பொறுப்பு கொடுத்துள்ளது. பள்ளிக்கூடங்கள் திறந்ததிலே இதுதான் மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஐயாவோட சேர்ந்து ஒரு 20 பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கோம் இந்த வருஷத்துல. ஆனால் 20 பள்ளிக்கூடத்தை பார்த்ததுல இந்த ஸ்கூல் தான் இவ்வளோ அழகாக மிக பெரிதாகும். பிரைமரி ஸ்கூல்ல பெரிய பில்டிங்கை கட்டப்பட்டது இந்த பள்ளிக்கூடம் தான் என்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவுடைய தரிசனம் இந்த ஆண்டில் எப்படியாகிலும் உடைந்து போற எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்ல தரிசனத்தோடு கூட இந்த வருஷத்தை துவங்கினாங்க. அதில் உடைந்து போய் கிடக்கிற மோசமாக இருக்கிற பள்ளிக்கூடத்தை இவ்வளவு அழகாக கட்டப்பட்டு எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் முன்மாதிரியான பள்ளிக்கூடமும் வச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அசர் மேனேஜரா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, மற்ற பள்ளிக்கூடம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ உயர்ந்திருக்குது என்பதை பார்க்கும்போது உள்ளத்தில் ஆழ்ந்து நாங்கள் ஐயாவோட சேர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நான் சொல்லிட்டு போகிறது ஐயா கூப்பிட்டு சொல்றேன், ஐயா அடுத்த வரும்போது ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்கேன் ஐயா. அப்போ இந்த ஸ்மார்ட் போர்டு தான் இந்த ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்ட் என்ன விஷயம் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஏன்னா ஐயா கூட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த வரப்போகிற கல்வியாண்டில் ஸ்மார்ட் போர்டுக்கு ட்ரைனிங் நம்முடைய டைஸ் ஆஃபீஸில் உட்கார்ந்து விஷயம் நிறைய நம்முடைய மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறோம். அப்படி என்றால் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கும் மேக்ஸ் ஈஸியாக போடுறதுக்கான ஒரு திட்டமான ஒரு முடிவில் எடுத்துக்கிறோம். அதை இந்த வருஷத்தில் கொடுப்பதற்காக ஆண்டுடைய நாமத்தில் தீர்மானிச்சிருக்கோம். அப்போ எல்லா ஸ்கூலும் ஸ்மார்ட் போர்டு வச்சா பிள்ளைங்களுக்கு என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பதற்கான பிளான் பண்ணிக்கிறோம். ஆகவே இந்த அருமையான கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் சிபிஎஸ்இ பள்ளியிலையும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிப்பதற்கும் இணையாக மாத்திரமல்ல, அதை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக ஒரு உயர்ந்த கல்வியை இந்த 25-26 கொடுக்க போறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பள்ளிக்கூடம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக இதற்காக முயற்சி எடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும், தலைமை ஆசிரியருக்கும், கரஸ்பாண்டுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பது. கடவுள் நிச்சயமாக இந்த கல்விப்பணி மூலமாக ஆதி மிஷனரிகள் எந்த நோக்கத்தோடு உருவாக்குறார்களோ அந்த நோக்கம் இந்த பள்ளி மூலமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தில் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அவர்களை நன்றி வணக்கம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் திருமதி மீனாட்சி அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. மேலச்சிவந்திபுரம் டிடிடிடிஏ தொடக்கப்பள்ளியினுடைய புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய பேராயர் அவர்களே, மேலாளர் ஐயா அவர்களே, இப்பள்ளியின் தாளாளர் அவர்களே, குருவானவர் அவர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி ஆசிரியை மற்றும் இன்னும் உதவிக்குள்ள ஆசிரியர்களே, மற்றும் இப்பள்ளியில் எங்கள் சரகத்தில் பணிபுரியக்கூடிய பாதி ஆசிரியர்கள் இந்த ஊரில் தான் இருக்காங்கன்றதை நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி அனைவரையும் ஒரு சேர சந்தித்ததில். 2023 1/10/23 ஜாயின் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு அதே மாதத்தில் ஒரு 20ஆம் தேதி அதே அக்டோபர் மாதத்தில் பார்வையிட வரும்போது பள்ளி கட்டிடம் மிகவும் பழமையாக ரொம்ப பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தது. உடனே நான் உங்கள் நோட்லேயே எழுதி வச்சு உங்கள் தாழல் பக்குங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியே எழுதி வச்சேன். அது என்னவோ தூத்துக்குடியில் பணிபுரியிலும் சரி, அங்கேயும் நிறைய டிடிடிஏ அந்த நாங்கள் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம அப்படி சொல்கிறோம். ஆனாலும் அந்த ஊர் குழந்தைங்களுக்கு, அந்த ஆசிரியர்களுக்கு, அந்த எனக்கு எப்போவுமே பில்டிங் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக நம்ம பில்டிங் ஏன் இருக்கக்கூடாது எப்போவுமே அப்படியே தோணும். எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்கள் ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போது உள்ள ஸ்கூல்லாம் ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி டிடிடிஏ ஸ்கூல்களும் இந்த பில்டிங் எல்லாம் அங்கே கட்டலாம் வேணாம் எப்போவுமே சொல்லி, அப்புறம் அந்த அம்மா அடிக்கல் நாட்டிட்டாங்க, மேடம் சீக்கிரம் கட்டிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அடிக்கல் நாட்டியிருந்தாங்க, அதுக்கடுத்து அப்படி அது என்னவோ அப்படி பிந்திக்கிட்டே இருந்தது.
அப்புறம் ஒரு நாள் ரொம்ப அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லி பிள்ளைங்கள அந்த பில்டிங்கில் நல்ல சளி மழை, பில்டிங்கில் பிள்ளைங்க இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது, நீங்கள் உடனடியாக சேஞ்ச் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிடணும்னு சொன்னோம். இறைவனுடைய அருளால் ரொம்ப அருமையான ஒரு கட்டிடம். மேலாளர் ஐயா சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இங்கே இருந்து அவ்வளோ வரும் பார்க்கவே ரொம்ப 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 அற்புதமாக அழகாக அமைஞ்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு குடும்பனை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊர் மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பிள்ளைகள் ஸ்ட்ரென்த்து 20-25 தான், 20 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான பிள்ளைங்களை இங்கே சேருங்க. தலைமை ஆசிரியரும் உதவி ஆசிரியர் 2 பேருமே நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர்கள். அவங்கள நம்பி நீங்கள் நிச்சயம் ஒப்படைக்கலாம். மெட்ரிகுலேஷனுக்கு மேலே தாண்டியே இங்கே நல்ல சிறப்பான கல்வியை எங்கள் ஆசிரியர்கள் கொடுப்பார்கள். இந்த பள்ளி இன்னும் என்ன செய்யணும், நல்ல மென்மேலும் சிறந்து விளங்கி நிறைய குழந்தைங்க படிக்கணும். இந்த ஊரில் நிறைய கல்வியாளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே என்னோட மருமகா கூட பணிபுரியக்கூடிய முனிசிபல் ரீஜனல் ஆஃபீஸில் என் மருமகா ஒர்க் பண்ணுறான். அவளோட ஃப்ரெண்டு இந்த ஊரில் தான் பிறந்திருக்கேன். அந்த பொண்ணு பேசும்போது மேல சிவந்திபுரம் எனக்கு நல்லா தெரியுமே, என் ஸ்கூல் ஒன்று அங்கே இருக்கேன் அப்படின்லாம் பேசுவேன். அப்போ அவங்க சொல்லும்போது நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்காங்க. அப்போ நம்ம டிடிடிஏல அப்பாயின்மெண்ட் போட்ட டீச்சர்ஸ்க்காக அந்த அம்மா பேசுகிறாங்க. பெர்மனெண்ட் ஆயிடுவாங்களா எல்லாம் அப்படி கேட்டாங்க. பெர்மனெண்ட் ஆயிரும், கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த ஆண்டில் அனைத்து ஆசிரியர்களுக்குமே பணி வழங்கப்பட்டது. போன ஆண்டுலேருந்தே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வேலை, மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம். ஊரில் கல்வியாளர்கள் நிறையா இருக்காங்க. அதை விட ரொம்ப ஒரு பெரிய உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு. அது சார் தாளாளர் சார் சொல்லும்போது எல்லாருமே தனக்கு வந்து அந்த 6000 ரூபாயை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பள்ளி மேலே எவ்வளோ ஒரு பாசம், ஒரு நம்ம பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மக்களுக்குமே இருந்து எல்லாருமாக உதவி செய்து இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான சூப்பரான கட்டடமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது திரும்பவுமாக சொல்கிறேன், உண்மையிலே பெரிய ஸ்கூல்களை பார்க்குறத விட நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியரை ஈஸியாக அணுகலாம். உங்கள் உதவி ஆசிரியரை நாங்கள்லாம் படித்து வந்தோம், ஒரு சின்ன பள்ளிக்கூடம், ஒரு சின்ன கட்டடத்தில் தான் படித்து வந்தோம். என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அம்மா ரொம்ப படிக்கலை, ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்கிட்டையும் அந்த டீச்சர்ட்டையும் போய் சொல்லிடுவாங்க. உடனே அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் அது இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி நான் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வெஸ்ட் திருநெல்வேலி, மேற்கு திருநெல்வேலி மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன். ஒரு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். நிறையா அந்த ப்ரேயர் எல்லா சார்புமே எங்களுக்கு தெரியும். இங்கே கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எங்களை விட உங்களுக்கு அதிகமான பாட்டு தெரியுதே அப்படிம்பாங்க. டெய்லி அந்த ப்ரேயரில் ரொம்ப அருமையாக காலையில் அந்த டிசிப்ளின் எல்லாமே அங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுவேன். அந்த ப்ரேயர் பாட்டு எல்லாமே பாடி ஒரு இறைவனுடைய ஒரு நிறைய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி ஒரு நிறைய அந்த இதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனாலே என்னவோ அதுபடியே நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஓரளவு அது மாதிரி நம்ம நடந்துட்டு வர்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நிறைய எங்கள் ஊரே அங்கே தான் படித்து இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலைமையில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கோம். அதற்கு அவங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு பாக்கியமான விஷயம்னு நான் நம்புகிறேன். எல்லா டீச்சர்ஸும் அப்படியே ஒரு நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு டெடிக்கேட்டடோட வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள். அப்போல்லாம் அந்த காலம் கையில் நல்லா அடிலாம் பிந்தி போனால் இங்கே கிராமத்துலேருந்து நடந்தே போய் இந்த ஸ்கூல் போவோம். அப்படி போய் உட்காந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. நிறைய அவங்களுக்கு சலுகைகள் நிறைய இருக்குது. அதனால் பள்ளியில் நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் சேருங்க, அதிகமான மாணவர்களை சேருங்க. இங்கே நம்ம உள்ளூரில் அதாவது குழந்தைங்க பஸ் ஏறி அவங்க பையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படி கொஞ்சம் டயர்டாகிருப்பாங்க. லோக்கலில் குழந்தைங்க படிச்சதுன்னா உண்மையிலே இந்த பிள்ளைங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா படிப்பாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பள்ளி மென்மேலும் வளரணும், நல்ல சிறப்பாக எங்கணும். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய கல்வித்திறனெல்லாம் நான் ஏனதானு பார்த்துட்டு அப்படி போயிட மாட்டேன். பிள்ளைகள் எல்லாருமே வாசிக்கிறாங்களா, எல்லாம் பண்ணுறாங்களா எல்லாருக்குமே தெரியும். எல்லா டீச்சர்ஸ்க்கும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு எழுதியே கொடுப்பேன். அதை பொறுத்தளவில் பிள்ளைங்க சிறப்பாக நல்ல வாசிப்பு பயிற்சியெல்லாம் நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நாங்களும் திட்டங்கள் வச்சுருக்கோம். மேனேஜர் சார் எங்களோட இணைந்து கல்வி சீரமைப்பு மாநாடு
இன்னும் உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் பயிற்சி எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி சார். அதை கேட்கறதுக்கே இன்னும் சந்தோஷமா இருக்கு. இப்பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு நல் முத்துக்களாக விளங்க வேண்டும். எதிர்காலத்தில் அவங்க எல்லாரும் நல்ல ஒரு பெரிய பதவியில் அமரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களும் நமக்கு நன்கொடைகளை அவங்க தாராளமாய் கொடுத்து வந்திருக்கிறாங்க. நான் மனதார பாராட்டுகிறேன். இவர்களை சபை, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இல்லாமல் இவர்களை மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த பள்ளிக்கு நன்கொடைகளை கொடுத்திருக்கிறாங்க. நான் மனதார பாராட்டுகிறேன். இப்பொழுது நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா சில வாழ்த்து செய்தியை சொல்லி ஜெபித்து நிறைவு செய்வார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள். ஐயா சொன்னது போல உங்களது பாடசாலை கட்டிடம் மிகவும் அழகாக இருக்கிறது. நீங்க வெறுமனே சும்மா வெள்ளை அடிச்சு விடல, ரொம்ப அழகான நல்ல காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கலர் செலக்ஷனும் ரொம்ப அருமையா இருக்கு. எனவே தலைமை ஆசிரியை குருவானவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 34 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பள்ளிக்கூடத்தை கண்டிப்பாக கட்டிவிட வேண்டும் என்று நாங்கள் 1991 ஆண்டிலே படிக்க வந்து அப்பவுமே பள்ளிக்கூடம் விடுகிற நிலையில் தான் இருக்கு. சரியா? 1940 கட்டி 91 வரைக்கும் எத்தனை வருஷம்? 51 வருஷம் அந்த பள்ளிக்கூடம் தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 34 வருடம் கழித்து இப்பதான் இந்த பாடசாலையை நாம் இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டி இருக்கிறோம். இதை காணும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நீட்டம் ஒரு ஓட்டு கட்டிடம் இருந்துச்சு. அது அப்படியே எப்போ ஒழுங்கோன்னு பயமா இருக்கும். இந்த வெள்ளம் வந்துச்சு 93 அப்போ நாங்கெல்லாம் அங்கே விக்கிரமசிங்கபுரத்துலேருந்து கிளம்பி கவனிச்சோம். அந்த கட்டிடத்தில் உட்காந்துருந்தோம். ஏன்னா அங்கே பயங்கர வெள்ளம். இப்பதான் தெரியுது வெள்ளம் வந்தா இங்கேயும் உள்ள வந்து எனக்கு தெரியாது. அதோட ஆறுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனால் அந்த டைம்ல கடவுளை காத்துக்கொண்டார், அந்த கட்டிடத்தை விடாம காத்துக்கொண்டார். சரியா? அப்போதுதான் நான் நினைத்தேன், கண்டிப்பா நம்ம டிடிடிஏ பாடசாலை அங்க வீக்கபுரத்தை கட்டி ஆகணும்னா அது மண் கட்டிடம். உடனே இடித்து விட்டு அந்த பாடசாலை அப்போ கட்டணும். 34 வருடத்திற்கு முன்பதாக இங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? 34 ஆண்டுகளுக்கு முன்புதான் அதை கட்டினோம். கிழச்சந்திபுரத்துல அங்க ஒரு கட்டிடத்தை கட்டினோம். இந்த பாடசாலையை கட்ட முடியும் அது டைம்ல. ஆனா இன்றைக்கு தெய்வம் அதை வாழ்க்கை செய்திருக்கிறார். தெய்வனுக்கு நன்றி. டிடிடிஏன்னா என்ன தெரியுமா? திருநெல்வேலி டயோசிசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன். சரியா? 200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாடசாலைகள் நம்ம ஊர்ல இருக்கு. 200 years. சரியா? இப்ப மேல்சாட்சி பாடசாலையில 200வது ஆண்டை கொண்டாடி முடிச்சிட்டாங்க. அப்படி 200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாடசாலைகள் 200 வருஷமா கிராமங்களிலே தேவன் இந்த டிடிடிஏ மூலமாகத்தான் கல்வியை கொண்டு சென்றிருக்கிறார். இங்க 90 வருஷத்துக்கு முன்னாடி 85 வருடங்களுக்கு முன்பதாக கல்வி வந்திருக்கிறது. இங்க படிச்சு பேங்க் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க என்னது ஐசக் அவருடைய பிரதர்ஸ் மிஸ்டர் சாலமன், அவர் கென்ரா பேங்க்ல பெரிய ஆபீசர். அவங்க அடுத்து அவங்க தம்பி அவங்கதான் மூத்தவங்க. அப்படியா? வாத்தியாரு, பெரிய வாத்தியாரு. அடுத்தது மிஸ்டர் ஸ்டீஃபன், அவங்க கென்ரா பேங்க் ஆபீசர். அதுக்கப்புறம் மிஸ்டர் அடுத்தது யாரு? பாலராஜ், அவங்க மெட்ரா கோர்ஸ்ல பெரிய மேனேஜர். இத மாதிரி நிறைய ஊர்கள் இருந்து டாக்டர் அன்புராஜன், ஃபேமஸ் டாக்டர் அன்புராஜன் இங்க படிச்சவங்க. அப்படியா? முதல்ல 5 வகுப்பு தான் படிச்சிருக்கோம். டாக்டர் அன்புராஜன் சுப்ரீம் கோர்ட் லாயர். ஓகே, நிறைய பேருக்கு படிச்சவங்க இருக்கு. இந்த சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு படிச்சிருக்கீங்க.
எனவே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போவே இங்க கொண்டு வந்து கல்வி கொடுத்தீங்க. அன்றைக்கு இந்த டிடிடி இங்க வந்து இந்த பாடசாலையை உருவாக்கலைன்னா நமக்கெல்லாம் கல்வியே கிடையாது. கிராமத்துல நம்ம வெளியே போக முடியாது. அப்போ சரியா? ஆனா கடவுள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, பட்டி தொட்டி படுவட்டி இதுதான் நம்முடைய எல்லைகள். சரியா? நான் படிக்கும்போது வாத்தியார் சொல்லுவாங்க, டேய் அந்த பாடசாலையில பாருடா, அங்க டாக்டர் பிள்ளை இன்ஜினியர் பிள்ளை படிக்க, இங்க பாரு குளம் குட்டை நத்தம் புறம்போக்கு அவ்வளவு இங்கதான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அவங்கள ரீச் பண்றத நம்ம வேலை. அந்த எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்கறத நம்ம வேலை. டாக்டர் பிள்ளை இன்ஜினியர் பிள்ளை எங்கேயுமே படிச்சுக்கணும். சரியா? ஆனா இந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் கல்வி கொடுக்கணும். சரியா? இதை மனசுல வச்சுக்கோங்க. எங்க பிள்ளைகள் எளிய பிள்ளைகள், இவங்கள வாழ்க்கையில உயர்த்துறது எங்களுடைய கடமை. பெரிய டாக்டரா வரணும், கலெக்டர் வந்திருக்காங்க நம்ம டிடிடியில் இருந்தாமா, அவர் பேர் என்னது, கலெக்டர் உமாசங்கர். இதை விட மேல இழந்த குளம் டாக்டர் உமாசங்கர் கலெக்டர் இருக்காரு. அவரு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சவரு. அதே போல கலெக்டர் IAS ஆபீசர் மச்சேந்திரநாதன் இங்க மேல காக்கை நூல்ல படிச்சவரு. அவர் தான் இந்த தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட்கே சேர்மனா இருந்தார், IAS. அவர் இப்போ டெல்லி போயிட்டார். இவங்க எல்லாம் இங்க படிச்சாங்க. அவர் மச்சேந்திரநாதன் தெரியாது. தெரியாம ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணிட்டேன், இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்றதுக்கு ராங் நம்பர் அங்கே போயிட்டு. நான் சொன்னேன், ஐயா சாரி தெரியாம உங்க நம்பருக்கு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு, ஃபாதர் கவலைப்படாதீங்க, உங்க டிடிடிய பள்ளிக்கூடத்துல நான் படித்தேன், எனக்கு 2வது சொல்லி கொடுத்தது கிரேஸ் டீச்சர். அவர் சொல்றாரு, அங்கதான் நான் படித்தேன், இவ்வளவு பெரிய ஆபீஸரா இருக்கிறாங்க. சரியா? நம்ம பாடசாலையிலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. எனவே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதே கல்வி அதே தரம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். மறந்துடாங்க, கட்டிடத்தை மாத்தியாச்சு, ஸ்மார்ட் கிளாஸ் செய்ய சொன்னாங்க, அதான் செய்யுங்க. சரியா? இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா அவங்க சொல்லணும். இந்த டீச்சர்கிட்ட நான் 2வது வகுப்பு படித்தேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்லணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை. இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, உங்க பிள்ளை நல்லா வரும், மறந்துடாதுங்க. அதனால அந்த பிள்ளை நல்லா சொல்லி, எங்க அப்பா மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர், என் குடும்பமே டீச்சர்ஸ் தான். அவ்வளவு டிடிடிய டீச்சர்ஸ் தான். ஒரு காலத்துல எங்க மாமா அத்தை சித்தி சித்தப்பா எல்லாம் டீச்சர்ஸ். சரியா? கடந்து கிராமங்கள உழைப்பாங்க. எங்க அப்பாவும் அப்படிதான். எங்க போனாலும் எலிமெண்டரி ஸ்கூல்ல அவங்களுக்கு மிடில் ஸ்கூல் ஆக்குறது அவங்களுடைய வேலை. எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி அதை மிடில் ஸ்கூல் ஆக்கிடணும்னு நினைப்பாங்க. அந்த மிடில் ஸ்கூல்ல சிம்டம் ரிசல்ட் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ ESLC கவர்மெண்ட் எக்ஸாம் நைட்ல 9 மணி வரைக்கும் ஸ்டடி வச்சிருவாங்க. அப்படி செயலாக்குறாங்க. இன்னைக்கு குடும்பத்தின் பிள்ளைகளை கடவுளை எங்கெல்லாமோ ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இவங்க எதிர்காலத்தை யோசித்து நீங்க செயலாற்றுங்க. ஐயோ எங்க ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அவனும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போறாங்க நினைக்கிறீங்க. இங்கிலீஷ் மோகமாகி போச்சு. இங்கிலீஷ் மோகம் இல்லை, அதை விட பெரிய மோகம் சுத்தமான பாடசாலை. பாடசாலையில சுத்தமான கக்கூஸ். சரியா? இந்த பள்ளிக்கூடத்தை நான் பார்த்தா என் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன். எப்போ தலையில கூட தெரியாது. அப்படித்தானே? பாடசாலையில் இருக்கிற கக்கூஸ் கதவை திறந்து பார்த்த முடியாது. அம்மாடியும் நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைங்க அனுப்புவோம்னா யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷ்காக இல்லை, சுகாதாரம், சுத்தமான வகுப்பறைகள், இதை நம்ம மெயின்டைன் பண்ணா
நம்ம ஸ்கூலுக்கு கண்டிப்பா பிள்ளைகள் வரும். அம்மா சொன்னாங்க இல்லையா, உங்க பிள்ளைகளை எங்கேயோ உடனே காலையில் ஏற்றி யூனிஃபார்ம் போட்டு அனுப்புறீங்க. 7 மணிக்கு பாளையங்கோட்டையில் பிள்ளைகளை பிக்கப் பண்றான். பிள்ளைகளை டப்பு ஆட்டுற நம்ம ஊரில் ரோடு இருக்காது. சரி, அந்த வேனு போட்டு அடைச்சி குண்டு புளியையும் விழுந்து பிள்ளைகளை ஆட்டி கொண்டு 9 மணிக்கு ஸ்கூல்ல விடுறான். 40 வயசு அவனுக்கு குறுக்கு நீ கை, சரியா, குறுக்கு பலகீனமாயிடும். இது யார் யோசிக்கிறது இல்லை. எங்கேயோ உள்ள படிக்க போது அப்பா அப்படின்னு நினைக்கிறான். இந்த ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல அழகாக நடந்து வந்து படிச்சுட்டு போனா எவ்வளவு நல்லது இல்லையா? எனவே நம்ம பிள்ளைகளே நமக்கு அனுப்பும். ஸ்ட்ரென்த் கூடும்போது கல்வி தரம் இன்னும் கூடும். எனவே இந்த கிராமத்து மக்களா சேர்ந்து இதற்கு நீங்க உழைக்க வேண்டும். நான் நடுவே இருக்கிற ஞான ஏயு அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். மேனேஜர் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க நல்லா இது பள்ளி சீரமைப்பு மாநாட்டில் நடத்தி ரொம்ப அழகா எல்லா பாடசாலைகளையும் தரம் உயர செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க 40 பாடசாலை திறந்துட்டோம், இன்னொரு 60 ஸ்கூல் கட்ட வேண்டும். சரியா, இன்னும் நம்ம ஊர்ல பழைய கட்டிடத்தை வைத்துக் கொண்டு 60 பாடசாலைகள் இருக்கிறது. அது கட்டப்பட வேண்டும். 347 பாடசாலைகள் இருக்கிறது. அதுல இன்னும் 60 மட்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அது அந்த கிராம மக்களிடம் நீங்களே கட்டியிருக்கீங்க, அதான் ரொம்ப மகிழ்ச்சி. எங்கேயோ ஊரா போய் கேட்கல, நீங்களே எழுதி கட்டியிருக்கிறீங்க. அருமையான கிராமத்து மக்களை நான் பாராட்டுகிறேன். இந்த கட்டிடம் தொடர்ந்து உங்க கிராம வளர்ச்சிக்கும் பிள்ளைகளுடைய நல் வாழ்வுக்கும் என்றென்றும் உறுதுணையாக அமைந்திட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you very much. இப்பொழுது நம்முடைய சேகர் குருவானவர் ஐயா அவர்களை நான் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப அழகா அவங்க பணி செய்திருக்கிறாங்க. அவங்க பணியை பாராட்டி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நான் கௌரவிக்கிறோம். அருமையான ஏய்யோ அம்மா அவர்களையும் நாம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தும்படி அன்போடு கூட நான் கேட்டுக் கொடுக்கிறேன். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாட்டிலே இந்த பாடசாலையை இவ்வளவு அழகாக கட்டி முடிக்க எங்கள் தேவன் உதவி செய்த தயவுக்காக நன்றி சொல்லுவோம். இப்போது இந்த கிராமத்து மக்களுக்காக நன்றி சொல்லுவோம். இடத்துல வந்து இந்த பாடசாலையை ஸ்தாபித்த மூதாதையர்களுக்காக, மிஷனரிமாருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பணி செய்து கொண்டிருக்கிற எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பாடசாலை வளர்ந்து பெறட்டும். அருமையான ஐயோ அம்மா அவர்களுக்காக, அவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த பாடசாலை இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்விலே நல்ல ஒரு இம்பாக்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஒழுக்கத்தை, தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். நீங்க உதவி செய்யணும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you very much. God bless you.